மக்கள் மனசுல நீங்க தான் இடம் பிடிச்சக்கூடிய ஜீ தமிழோட பிரம்மாண்ட இசை போட்டி தான் சரிகமப்பா. இப்ப இந்த சரிகமப்பா ஷோ குழந்தைகளுக்கான புதிய சீசனை மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்க. சரிகமப்பா சீனியர் சீசன் 5 வெற்றிகரமா முடிஞ்ச நிலையில அடுத்ததா சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா ப்ரோமோ மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருந்தும் மெகா ஆடிஷன் மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்சத்திரங்களோட டிசம்பர் 6ஆம் தேதி இந்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீசன்ல எக்கச்சக்கமான திறமைகளை காமிக்கிறதுக்காக குழந்தைகள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை போட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லா தரப்பட்டவங்களும் ரசலா இருக்காங்க. அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த சீசனை ஒரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்களாம். செலக்ட் பண்ணக்கூடிய குழந்தைகளை லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல திவினேஷ், யோகஸ்ரீ இவங்களாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்டர்டைன் பண்ணாங்களோ அதை விட 10 மடங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீசன் 5ல அவங்க சூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளை பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் என்டர்டைன்மெண்ட் வைஸும் அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் ஆடிஷன் நடக்க போகுதாம். ஏற்கனவே ஆடிஷன் முடிஞ்சிட்டதாகவும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த சீசன் 5 அதாவது லிட்டில் சாம்ப் சீசன் 5க்கான ஆடிஷன்ல செலக்ட் பண்ணிருக்காங்களாம். ஒரு குழந்தைக்கும் கிட்டத்தட்ட 90 வினாடிகள் டைம் கொடுக்கப்படுது. அந்த 90 வினாடியில அந்த குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்க செலக்ட் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. சரிகமப்பா சீனியர்ஸை விட சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் என்டர்டைனிங்காகவும் போகும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜஸ் சரிகமப்பா சீனியர்ஸ்ல ஸ்கோர் சொல்லும் போதோ இல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கும் போதோ ரொம்ப ஒரு மாதிரி போல்டா ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க. ஆனா லிட்டில் சாம்ப்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் பண்ணுவாங்க. இந்த சீசன் 5ல அடுத்த திவினேஷ் யாரு, அடுத்த யோகஸ்ரீ யாரு, யாரெல்லாம் ஃபினாலே வரைக்கும் போக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த ஆடிஷன் ரவுண்ட்லயே அவங்க ஏற்பட்டிருக்குது. அதுல குறிப்பா பாலக்காடு பகுதியில ஒரு சிறுமி ஒருத்தவங்க பாடுறாங்க. அவங்க பேரு ஸ்ரேயா ஸ்ரீராம். வந்திருக்கக்கூடிய குழந்தைகள்லயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப டாப் நாச்சா இருந்திருக்குதான். சொல்ல போனா இப்ப இருக்கக்கூடிய இந்த லிட்டில் சாம்பியன்ஸ்ல இவங்க தான் அடுத்த யோகஸ்ரீயா வருவாங்க. சரிகமப்பா சீனியர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு சுஷாந்திகா மாதிரியோ இல்ல சிவானிய மாதிரியோ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குதான். ஒரு மூமெண்ட்ஸ்லயும் ஒரு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க எமோஷனா பல விஷயம் ஷேர் பண்றாங்க. அதுலயும் தான் அப்பா அம்மாவுக்காக இந்த ஷோக்கு நான் பாட வந்திருக்கேன். இந்த சின்ன வயசுல எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பெருசா செஞ்சது கிடையாது. என்னை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. ஸோ இந்த ஷோ மூலயமா இந்த பாட்டு மூலயமா எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிடிச்ச குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்படி பதிவு பண்ணி அவங்க பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுக்கும்போது அந்த கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்றாங்களாம். அவங்க இந்த சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல ஒரு லாங் ஜேர்னி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. சீனியர் சீசன் 5 கிட்டத்தட்ட முடிஞ்சு ஒரு 2 வாரம் கூட ஆகல. அதுக்கு லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த ஷோவுக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஹைப் இருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே திவேஷ் ஆகிட முடியாது, எல்லாருமே யோகஸ்ரீ ஆகிட முடியாது. ஆனா அவங்கள விட இவங்க பெஸ்டா பாடி திவினேஷே அடிச்சு தூள் கிளப்பிறாரு அப்படிங்கிற பேரை வாங்க முடியும். அப்படி யாரெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக போறாங்க, நீங்க இந்த லிட்டில் சாம்ப் சீசன் 5க்காக எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.